வந்து த்ரூ அவுட் த ஜர்னி வந்து சார் கூட இருந்தாரு. அந்த செகண்ட் குரூப் வந்து நான் சாரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருந்தேன். அதுக்கு அவர் 2 நாள் ப்ரிப்பேர் ஆகணும். அவர் சொல்ல வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறது அதுல ப்ரிப்பேர் ஆகிட்டு சொல்றேன். அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு 2 விஷயம் அப்படிதான் சொன்னாரு. ஆனா அதே கொஸ்டின் கேட்டாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி அவர் சொன்ன ஒரு 4 வார்த்தைகள் எனக்கு அப்படி நல்லா பதிஞ்சிச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தைகள். அந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து முக்கியமா இல்ல நிறைய மார்க் அட்டெண்ட் பண்ணேன். அப்புறம் போதும்னு சொன்னாரு. இதோட போதும், நீங்க எங்கேயும் போக வேணாம், நீங்க வந்து கரெக்டா வந்துட்டீங்க, நீங்க வந்து இவர் வந்து இருக்கிறத மட்டும் பாருங்க, எதுவும் பண்ண வேணாம், இருக்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, இந்த டாபிக் வந்து ஒரு 5 terms மட்டும் பிக்கப் பண்ணுங்க, எப்படி சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் ஒரு இன்டர்வியூ வந்து ஏன்னா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், அதனால போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்தேன். அதுவும் சாட்டிஸ்ஃபைடான இன்டர்வியூவா இருந்துச்சு. இப்பவே கிளாஸ் நான் சாக்கி சொல்லியிருந்தான்ட்டு அப்ப எனக்கு மனசே இல்லை. நான் சாப்பிட்டு சொன்னேன், சார் யூ4ல ஜெயிச்சதுனால நான் போட எனக்கு விருப்பமே இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் நீங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேசவே கூடாது, ஒரு டைம்ல பேசவே கூடாது, நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு கொடுங்க, நீங்க அது வந்து உங்களை அதுல கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 minutes சொன்னாரு. நம்ம தான் ரொம்ப பொங்கிடுறேன். 1 hour மேல போயிடுச்சு அந்த கிளாஸ் வந்து. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்பர் நிறைய பேர் கால் பண்ணாரு. யூடியூப்ல போட்டு நிறைய பேர் சார் அந்த என்டிசி உங்களோட வீடியோ பார்த்தேன் நானு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அது வரைக்கும் பயணம் 2020 ஏப்ரல்ல ஜூன்ல வந்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஒவ்வொரு படியா படிப்படியா கிளியர் பண்ணி குரூப் 1, குரூப் 2, 2A, 4 4த்தையுமே கிளியர் பண்ணி ஆக்சுவலா சாதனைன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தையில முடிச்சிட முடியாது. உண்மையில நீங்க எல்லாருமே ரொம்ப பெருமையா தான் ஃபீல் பண்ணணும். நான் ரொம்ப சொல்லும் போது என்கிட்ட எனக்கே வார்த்தைகள் இல்லை. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. சரி மேடம், நீங்க எப்பயும் போல நான் தான் சொன்னேன். நான் என்ன சார் ரொம்ப நீங்க யோசிச்சிருக்கலாம், ரொம்ப நார்மலா சொல்றாரு இவரு, டான்ஸ் ஸ்டேட் பிளான் எடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப வந்து சரின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாரே. கண்டிப்பா நினைச்சிருக்கீங்க, சரி ஓகே நீங்க எப்பவுமே இதை வந்து பண்ணுவீங்க, அதனால சரி ஓகே நீங்க வந்து ரொம்ப எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி சரி ஓகே சார் எப்பவும் போல இருக்காரு, நான் தான் கொஞ்சம் எமோஷனல் அப்படி எமோஷனல் சார். அதுதான் எமோஷனல் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, இதுவும் உங்களுக்கு கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். சார் இந்த கொஸ்டினை கேட்டாங்க சார், கேட்டிருந்தாங்களா? நான் அப்படின்னு என்ன கேட்டாரு நான் ஒரு ஆன்சர் சொன்னேன். அவர் வந்து ஓகே ஓகே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் நம்ம சைக்காலஜிஸ்ட் அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய நம்ம அதாவது நான் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்டர்வியூங்கிறது நம்ம 15 நாள் இல்லை 10 நாள் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. உங்களுடைய 30 வருஷம் அனுபவம் என்னவோ அதெல்லாம் அங்க பேசணும். நீங்க முதல்ல ஃப்ரம் தி பிகினிங் குரூப் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா, இருந்து அந்த டே 1ல இருந்து நீங்க வந்து ஒலிம்பிக்ஸ்கா படிக்கும் பொழுது மெயின்ஸ் இன்டர்வியூ 2 சேர்த்து நீங்க படிக்கணும் அப்படின்றது நான் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்க மாட்டோம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாலும் கண்ண முடிட்டு செய்யணும், அது எனக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இந்தியாவினா வரையிலும் உடனே வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சும்மா நாலேஜ் இல்லாம அங்க போய் உட்கார முடியாதுன்னு எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். இல்ல அவங்க உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 கொஸ்டின்லயே உங்களை என்ன போட்டுருவாங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்றாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4 கேள்வி கேட்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய மனநிலை வந்து ஏ அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் அப்ப யோசிச்சிருப்பீங்க. இல்ல 2 வருஷம் கூட சார் இந்த பையனை சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் இதோட முடிய போறதில்லை. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அலாவுதீன் சார் எனக்கு ஸ்டாஃபா இருந்தார் இல்லைங்களா, அவர் நான் இப்பவுமே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவர் புக்கோட தான் கடைசியாக பார்க்கும்போது வந்து கையில் புக்கோட தான் இருந்தேன். ரிட்டையர் ஆன ஐஏஎஸ் ஆஃபீஸரே இன்னும் கையில் புக்கை வச்சுட்டு தான் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. அதான் உங்களுக்கு இப்பயும் நான் சொல்றேன், இன்னும் நீங்க வந்து ஒவ்வொரு சின்ன வல்னரபிள் நீங்க உங்களை நம்பி நாடி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பீப்புள் சொசைட்டி அவங்க வந்து அன்அட்டஸ்டா போயிடக்கூடாது. அவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் நீங்க உங்க மூலியமா போய் சேர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா சேர்ந்து ஒவ்வொரு மூலியமா நீங்க ஹெல்ப் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் மூலியமா எனக்கு வந்து அதுக்கான கிரெடிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கும் அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பா அதுதான் நான். ஸோ எனி வல்னரபிள் ஷுட் கோ நாட் கோ அன்அட்டஸ்ட்.
அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனல் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சமூக பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்க இன்டர்வியூல பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கறது பாத்தீங்கன்னா அதுதான். இப்போ பதவிக்கு வந்தீங்கன்னா மாத்துவீங்களாங்கிறதும் அது விஷயம் தான். ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய நம்ம கலெக்டர் நம்ம சின்ன வயசுல நினைச்சிருப்போம், பெரிய ரெவல்யூஷனைஸ் பண்ணிடலாம், முதல்வர் படம் மாதிரி நம்ம நினைப்போம். அந்த மாதிரி கிடையாது. அது சின்ன ஒரு வீடளவு தான். வீடளவுல என்ன மாற்றத்தை செஞ்சிருக்கீங்க, அதுதான் ஒரு சின்ன ஒரு மாவட்ட அளவுல என்ன மாற்றம் செய்வீங்கிறது. அதுல அவங்க ஒவ்வொரு கேட்ட கேள்வியிலும் அதோட பின்புலம் தான் இருக்கு. ஏரியாவே இருக்கு, ஏரியா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் தான் செய்ய பிடிக்கும் இல்லையா. வி ஹேவ் டு லவ் டூயிங் யுவர் ஜாப். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வேலையாவே செய்யக்கூடாது. நம்ம வேலை செய்யறதே தெரியாம செய்யறது தான் ஒரு வேலையா இருக்கு. பிடிச்ச வேலையை செய்யறது மூலியமா தான் அந்த ஒரு விஷயம். பல பேருக்கு வந்து என்னன்னா இந்த படியோட கடைசி நினைப்பாங்க, உச்சத்தை அடைஞ்சாச்சு, மலையுடைய உச்சத்தை அடைஞ்சாச்சு. அதான் இல்லை, மலை இது வந்து முதல் மலை. ஐ அஷ்யூ இப்போ உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. இந்த பெருமையை விட நீங்க வந்து நாளைக்கு கோர்ஸ்ல போகும்போது இதோட நான் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்துடைய எசன்ஸ், அந்த எசன்ஸ் வந்து அங்க தெரியும். நீங்க நிற்கும் போது ஒருத்தர் வேலை செய்யலையே அந்த ஒரு பார்வையிலேயே அவங்க வேலை செய்யணும். உங்களுக்கு வந்து ஜுடிஷியல் பவர் இருக்கும். ஜுடிஷியல் உங்களுக்கு ட்ரைனிங் ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுப்பாங்க. எப்படி நீங்க வந்து ஏன்னா ரெவன்யூ போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இப்போ தியரட்டிக்கலாக இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் கற்றுக்கும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ ஹாவ் டு கிரெடிட் யூ. இது பல அவார்டுடைய முதல் அவார்டாக இருக்கு. ஸோ இன்னும் மேலும் மேலும் இதை மாதிரி சார் வாங்க சார் வாங்க எல்லாரும் வாங்க.